வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு வேலைவாய்ப்பு இன்ஃபர்மேஷன் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக்கழகம் வந்து பல்வேறு காலிப்பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தவங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டூ தடகளை உடைய சிறைத்தன்மை. இதான் அந்த நோட்டிஃபிகேஷன். வேகன்சி எங்க இருக்குன்னா, தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக்கழகம் தஞ்சாவூர் மாவட்டத்துல இந்த வேகன்சி. வாங்க எல்லாம் சீக்கிரம் வாங்க. தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து நெல் கொள்முதல் பணிக்காக தற்காலிக பருவகால உதவுவர் மற்றும் பருவகால காவலர் இந்த 2 போஸ்டிங் தான். இதுக்கு தற்காலிக பருவகால உதவுவர் ஆண் பெண் இது 2 பேரும், பருவகால காவலருக்கு ஆண்கள் மட்டும். இந்த போஸ்டிங் தான் வந்து வேகன்சி இருக்குது. ஆகிய பணிகளுக்கு கீழ்கண்ட தகுதி அடிப்பில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டுருக்காங்கன்னா 19/11/2025. அடுத்து வாங்க எத்தனை வேகன்சின்னு பார்க்கவாங்க. பருவகால உதவிக்கு வந்து 120 வேகன்சியும், பருவகால காவலருக்கு 120 வேகன்சி. டோட்டலாக 240 வேகன்சி இருக்குது. பருவகால உதவிக்கு வந்து ஆண் பெண் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். பருவகால காவலருக்கு வந்து ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து வாங்க ஏஜ் லிமிட் என்ன, கல்வி தகுதி என்ன, அதுக்கு சேலரி எங்களுக்கு கிடைக்கும், இதை பற்றி பல தகவல்கள் அடுத்து பார்க்கலாம். பருவகால உதவிக்கு வந்து கல்வி தொகுதி என்னன்னா +2 முடிச்சிருக்கணும். அதுவே பருவகால காவலருக்கு வந்து 8ஆம் வகுப்பு முடிச்சுதான் போதும். அடுத்தது ஏஜ் லிமிட்டு கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க பாருங்க. பருவகால உதவிக்கு வந்து ஓசி இருந்தால் 32 வயசும், பிசி எம்பிசி பிசிஎம் வந்தால் 34 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ வந்தால் 37 வயசுக்குள்ளேயும் இருக்கணும். அடுத்தது வந்து பருவகால காவலருக்கு வந்து ஓசி இருந்தால் 32 வயசுக்குள்ளேயும், பிசி எம்பிசி பிசிஎம் வந்தால் 34 வயசுக்குள்ளேயும், எஸ்டி எஸ்சி எஸ்சிஏ வந்தால் 37 வயசுக்குள்ளேயும் இருக்கணும். அடுத்து வாங்க சேலரி எவ்வளோன்னு பார்க்கலாம் வாங்க. பருவகால உதவிக்கு வந்து 5218 + 3499 அகவிலைப்படி மற்றும் பணி ஒரு நாள் ஒன்றுக்கு போக்குவரத்து வந்து 100 செய்கிறாங்க. அடுத்தது வந்து பருவகால காவலருக்கு வந்து 5218 + 3499 அகவிலைப்படி மற்றும் பணி ஒரு நாள் ஒன்றுக்கு போக்குவரத்து படி 100 சொல்லி கொடுத்துறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதி உடைய விண்ணப்ப தளத்திலிருந்து உரிய சான்றிதழ் நகலுடன் முதுநிலை மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம், எண் 1, சச்சியானந்தா, மூப்பனார் ரோடு, தஞ்சாவூர் 6,13,001 என்ற முகவரியில் அலுவலகத்தை நேரடியாக விண்ணப்பம் செய்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைன் தான். இந்த அட்ரஸுக்கு போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறோன்னா, அப்ளை பண்ணது லாஸ்ட் டேட் எப்போனா 28/11/2025 மாலை 5 மணிக்குள்ளது நீங்கள் வந்து அப்ளை பண்ணி செய்கிறாங்க. டோட்டலாக 240 வேகன்சி இருக்குது. இந்த அட்ரஸ் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் இதுதான் முக்கியமானது. இதேமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஒன்றுக்குள்ளே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சோசியல் மீடியா குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குள்ளே வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கூட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நியூஸ் ஸ்கீம் பற்றி இல்லை போடுறேன். நன்றி, வணக்கம்.